ஒரு ஜாதகத்தில் 12ஆம் இடத்ததிபதி கெடுதலான கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மறைவு ஸ்தானாதிபதி அது கெடுக்கும் அப்படிங்கிறோம்ல. இதில் ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது. அதாவது எப்படின்னா, இந்த 12ஆம் பாவாதிபதி எங்கே உட்காந்துருக்காருன்னு பாருங்கள். அது சம்மந்தப்பட்ட யோகம் உங்களுக்கு பிரமாதமாக கிடைக்கும். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். 12ஆம் பாவாதிபதி 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். சொந்த வாகனமும் சொந்த வீடும் நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் சம்பாதிப்பீங்க. 12ஆம் பாவாதிபதி 10ஆம் பாவத்தில் இருக்கார். உறுதியாக சொந்த தொழில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, செய்வீங்க. சரி, 12ஆம் பாவாதிபதி 9ஆம் பாவத்தில் இருக்கார். பூர்வீக சொத்து என்னதான் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னாங்கனாலும் வந்து சேரும். அதே மாதிரி பங்காளிகளோட ஒற்றுமை என்ன பகையாக போனாலும் கஷ்ட காலத்தில் வந்து பக்கத்தில் நிற்பான். சரி, அதே 12ஆம் பாவாதிபதி 8ஆம் பாவத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ராஜயோகமாக வேலை செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு 12ஆம் இடத்ததிபதி கூட சேர்ந்திருக்கக்கூடிய கிரகம் அது உட்கார்ந்துருக்க ஸ்தானம், இது சம்மந்தப்பட்ட பலன்களை யோகமாக அனுபவிக்க வைக்கும். சார், நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் போடுங்க.